காலை வச்சா கனிமொழிய கைய காலை உடைச்சு எலும்பு உடைப்பேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒருவேளை நான் சொன்னா கனிமொழி நீங்க என்ன கருத்தியல் ரீதியா பேசுறேன்னு கை தட்டுவீங்களா இல்ல போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? இதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டா அதுக்கப்புறம் உங்களோட விமர்சனத்தை நான் ஏத்துக்கிறேன். நண்பர்களுக்கு வணக்கம். விளையாட்டுக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கெட்டிங் நம்ம தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு எலும்பு உடைப்பேன் அப்படின்னு பேசியிருக்காரு. ஜனநாயக உரிமைப்படி ஒரு முதல்வரை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு எலும்பு உடைப்பேன் அப்படின்னு சொல்றது கருத்துரிமையா கனிமொழி? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கனிமொழி? 2025 எங்க தொகுதி திருச்செந்தூருக்கு, தூத்துக்குடியில் இருக்க திருச்செந்தூருக்கு நீங்க எதுவுமே செய்யல, எந்த தைரியத்துல நீங்க தூத்துக்குள்ள நடமாடுறீங்க, திருச்செந்தூருக்குள்ள நீங்க காலையை வைக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு நீங்க என் மேல 1250 ரூபாய் நான் வழிப்பறி பண்ணதா, எப்படி கேரளால என்ன புடிச்சு 1250 ரூபாய் வழிப்பறி பண்ணதா ஒரு பொய் கேஸ் ஒண்ணு போட்டு என்ன அரெஸ்ட் பண்ணி, நான் அரெஸ்ட் ஆயிட்டா இல்லையா நைட்டு தூங்காம நைட்டு 9:10 மணிக்கு வீடியோ கால்ல பாத்தீங்க. ஞாபகம் இருக்கா கனிமொழி உங்களுக்கு? நான் அரெஸ்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு எஸ்பி ஆல்பர்ட் ஜான், ஏடிஎஸ்பி மதன் தான் என்ன வீடியோ கால்ல உங்ககிட்ட காமிச்சாரு, இந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஞாபகம் இருக்கா? முதலமைச்சர் விஜய் அவர்களை பிடிக்கல அப்படின்னா கருத்தியல் ரீதியாக விமர்சனம் பண்ணணும்.